ஹலோ எவ்ரிவான், திஸ் இஸ் அனிதா சக்தி. இது வனமகன் எபிசோட் நம்பர் 18. வாங்க எனக்கான எபிசோட்குள்ளே போயிடலாம். இவனோட எதிரி வேற யாராச்சும் இருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஷென் கேட்பாரு. நான் ஒரு வாட்டி கேள்விப்பட்டிருக்கேன், ஒரு 2 பேர் கூட இவர் சண்டை போட்டு அவங்களுக்கு இவர் ஆகாதவர்னு மட்டும் எனக்கு தெரியும். ஆனால் இந்த காயத்தை பார்க்கும்போது யாரோ வேணுனே இவர் முன்னாடி பம்பு கிழுத்து இவர் சண்டை போட வச்ச மாதிரி தெரியுது. ஒருவேளை யாராச்சும் இவன் சண்டைக்கு கூப்பிட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபை சொல்ல, அது எப்படி போவார், இவர் ஒரு குழந்தைக்கு அப்பா, இவருக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது, வேணுமே இவனை கொல்லணுன்றதுக்காக தான் யாரோ பண்ணியிருக்காங்கன்னு சொன்னோன்னே, ஆ கோவிலில் ஒரு மர்டர் நடந்திருக்கு, இதை என்கிட்ட முன்னாடியே சொல்லலை, பொறுமையாக சொல்லலான்னு கொஞ்சம் வெயிட் பண்ணா, ஆனால் நான் ஆளுங்களை அமுச்சிட்டேன், ஆல்ரெடி அமுச்சிட்டேன், ரீசெண்ட் டைமில் நடக்கிறது எல்லாமே ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார் நம்மளோட ஷென். அப்போ ஒரு கான்ஸ்டபிள் வந்து பிரசிடென்ட்டி, அதாவது நம்ம ஹீரோயின் அப்பா அவங்க தம்பி காணான்னு கேஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொன்ன உடனே, காணாமா அவனை நீ கடைசியாக எப்போ பார்த்தேன்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும்போது, என்னோட வீட்டு வாசலில் அவனோட வாய்ஸ் கேட்டுச்சு, இது ஏன் முன்னாடியே என்கிட்ட சொல்லாமல் இங்கே நின்றுட்டு இருக்க, வா வா சீக்கிரம் போவோம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க. அதே சமயம் 2 பேர் கடத்தி கொண்டு போய் அவங்கள கட்டி போட்டு அடிச்சிட்டு இருப்பாங்க. இதுக்கு காரணம் நம்மளோட மேயர் தான் இவங்க 2 பேருக்கும் இந்த வேலையை கொடுத்துருப்பாரு. ஒரு பக்கம் நம்மளோட ஈயோட மேயர் வீட்டுக்கு போய் மரியாதையாக வெளியில் வா, உன்கிட்ட நான் பேசணும், என் பையனை காணோம், வெளியில் வர போறியா இல்லையா அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுட்ருப்பாரு. ஆனால் மேயர் வெளியிலேயே வரமாட்டார், இவங்களும் உள்ளே விட மாட்டாங்க அவங்கள. இந்த பக்கம் நம்மளோட ஹீரோனி அவங்க வீட்டுக்கு வந்து, பார்த்தீங்களா இங்கே தான் அவன் ஆயின்மெண்ட்டை மிஸ் பண்ணிட்டு போயிருக்கான் அப்படின்னு ஒன்று அதை செக் பண்ணி பார்த்துட்டு வேறு ஏதாவது தடயம் கிடைக்குதா பாரு ஃபை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த நேரம் பார்த்து நம்ம மாஜி வரும், உன்னோட ஆள் சிட்டிக்கு வந்துட்டான், உண்மையாவா, சரி நான் அவனை போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி மாஜியோ அங்கேருந்து பறந்து போயிடும். எந்த தகவலும் கிடைக்காதனால எந்த குழுவுமே கிடைக்கல. ஒரு வேளை பேயா இருக்குமோ, பேயா, பின்ன மனுஷன் வேலை இல்லைன்னா பேயா தானே இருக்கணும், இப்படி நடக்க வாய்ப்பு இருக்கா, உங்களுக்கெல்லாம் அறிவு இருக்கா, இப்படி எங்கேயாச்சும் நடக்குமா, அப்படி எனக்கு தெரிஞ்சு போச்சு, நான் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன், என் கூட வா, ஏய் நீ எங்கே வர, நீ இங்கே இரு, நாங்கள் மட்டும் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. இந்த பக்கம் ஈயோட அப்பா, இப்போ நீங்கள் வெளியில் வரல உன் வீட்டையே நான் எரிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருப்பாரு. அந்த நேரம் பார்த்து அவரோட அசிஸ்டன்ட் வந்து, சாரி பிரசிடென்ட்டி உங்களை உள்ள வர சொன்னார் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போவாங்க. அந்த வீட்டை நம்ம ஹீரோயினே ஷென்னும் வெளியிலேருந்து கண்காணிச்சிட்டு இருப்பாங்க. அப்போலாம் நம்ம ஷென் கேட்பாரு, மேயர் வீட்டை எதுக்கு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க, வா வேணும்னா உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை அங்கே நிறைய கைடு இருக்குது, உள்ளே போக முடியாது, மாஜியோ உள்ளே போய் அங்கே என்ன நடக்குதுன்னு போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அது பறந்து போகும். யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க, உன்கிட்ட தான், கொஞ்ச நேரம் இங்கே வெயிட் பண்ணலான்னு சொல்ல வந்தேன். ஓ, இந்த பக்கம் நம்ம ஹீரோட அப்பா, இதுக்கெல்லாம் காரணம் நீ தான், மரியாதையை என் பையனை வெளியில் விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. உன் பையனா, என்ன கதை, எதுக்கு இங்கே வந்து கேட்டுட்ருக்க, என் பையனை காணா தெரியாத மாதிரி நடிக்காத, காணோன்னா போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடு, இங்கே எதுக்கு வந்து கத்திட்டுருக்க அப்படின்னு சொல்லி மேயர் ஒரு மாதிரி பேசிகிட்டு இருப்பாரு. என் பையன் மேலே கொஞ்சம் கண்ணை கம்மி, என் பையனை தயவு செஞ்சு விட்டுடு அப்படின்னு சொல்லி சாஃப்ட் கார்னரில் பண்ணிகிட்டு இருக்கும்போது, நம்ம உள்ளே போகலாம், எதுக்கு இங்கே நின்றுட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி ஷேன் மறுபடியும் கேட்டுட்ருப்பாரு. இங்கே பாரு சங்குன், என் பையனுக்கு மட்டும் ஏதாச்சும் நானும் அதே இடத்துல செத்து போயிடுவேன் சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் உயிரை வச்சு பிளாக்மெயில் பண்ணிகிட்ருப்பாரு. இதை கேட்கும் போது, சரி உன் பையனை நான் அனுப்பிச்சிடுறேன், ஆனால் என்னோட உண்மை மட்டும் வெளியில் தெரிஞ்சுது உன் குடும்பத்தையே நான் அழிச்சிருவேன் அப்படின்னு நம்மளோட மேயர் மிரட்டிட்ருப்பாரு. எனக்கு புரியுது, உன்னோட சீக்ரெட்டை நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், என் பொண்டாட்டி லூஸு தான் இந்த மாதிரி காரியத்தை பண்ணிட்டா, நான் என் பையனை சொல்லி வளர்க்குறேன், தயவு செஞ்சு அவனை விட்டுருப்பா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருப்பாரு. சரி அவனை போய் ரிலீஸ் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்கிறேன்னு அசிஸ்டன்ட் போவார். அசிஸ்டன்ட் பார்த்த உடனே நம்மளோட மேஜியை சொல்கிறத கூட கேட்காம அவனை தான் ஃபாலோ பண்ணிட்டு போடும், வா சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க. இந்த பக்கம் நம்மளோட அடி வாங்கிட்டே இருப்பார். அதே வீட்டுக்கு நம்மளோட ஹீரோ அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு வருவார். அப்போ எதுக்கு இவருங்க வந்திருக்காருன்னு சொல்லி பார்க்கும்போது, அவர் எதுவுமே பேச முடியாததுனால பிரசிடென்ட் கண்ணை மட்டும் காமிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவார். அவங்க போனதுக்கப்புறம் பல வருஷத்துக்கு முன்னாடி மீட் பண்ண என் அன்பு அண்ணன் இப்போ எதுக்கு என்ன பார்க்க வந்திருக்காரு, அப்போ நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன், உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும், சரி உள்ளவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிடுவார். இந்த பக்கம் ஹீரோயினை பார்த்த ஹீரோ, நீ எப்போ வந்த, நீ இங்கே என்ன பண்ணுற, அதெல்லாம் இப்போ சொல்ல முடியாது, வந்துட்டானா, சரி வாங்க, இவனுக்கு இன்னும் ஆடி பத்தலை, இன்னும் பலமாக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசிஸ்டன்ட் அனுப்பாமல் உட்காந்துப்பான். அந்த இடத்துக்கு நம்மளோட ஷென் துப்பாக்கியோடு வந்துடுவார். ஹேண்ட்ஸ் அப் அப்படின்றதுக்குள்ளே நம்ம ஹீரோ எல்லாரையும் அடித்து போடுவார். முடிஞ்ச அளவுக்கு 3 பேருமே ஃபைட் பண்ணுவாங்க. பிரதரி எதுக்கு என்ன அடித்தானுங்கன்னே தெரில அக்கா, வலிக்குது, சரி நிஷா எனக்கு டைம் ஆகுது, நான் இப்போதைக்கு போய் ஆகணும், இவங்க 2 பேரையும் பத்திரமா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ. சரின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பிடுவார். பின்னாடி ஷென்னுமே கிளம்பிடுவாங்க. ஒரு பக்கம் வீட்டுக்குள்ளே, எனக்கு தெரியும், எல்லா உண்மையும் தெரியும், லாஸ்ட் டைம் நீ தான் நம்மளோட இனத்தை அட்டாக் பண்ண ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்தேன்னு, ஏன் இப்போ அதை முடிவு கட்டலான்னு வந்திருக்கியா என்ன, நான் முடிவு எதுவும் கட்ட வரல, நீ நம்மளோட இனத்தோட ரூல்ஸையே மீறிட்ட, கடந்த கால வாழ்க்கையெல்லாம் நான் மறந்துட்டேன், உன்னை நான் தண்டிக்க வரல, எப்பயா இருந்தாலும் நம்மளோட இனத்தோட டோர் உனக்காக ஓப்பனில் இருக்குன்னு சொல்லிட்டு போக வந்தேன். மாஸ்டர் இப்படி நடந்து போச்சு அப்படின்னு சொல்லி அசிஸ்டன்ட் சொல்லுவான். சரி நீ போ. ஆமாம் நீ எங்கே போயிருந்த, வயிறு கலக்கிருச்சு, டவுட்டே இல்லை, நீ இவனுக்கு பிறந்தவன் தான்,
இவன் வேற மானத்தை வாங்குறானே, இப்படி மிட் நைட்டில் வயிறு கலக்குது உங்கள் அப்பனுக்கு தான் நடக்கும். இன்னொரு பக்கம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருப்பேன் நம்மளோட ஆயோ. அதை பார்த்தா அவங்களோட அம்மா, எல்லா தப்பும் என்னோட தான், என் மகனை நானே இந்த நிலைமைக்கு தள்ளிட்டேனே, இப்போ தெரியுதா, நீ சீக்ரெட்டெல்லாம் யார்கிட்டையும் சொல்லாமல் இரு, நம்ம குடும்பத்துக்கு தான் இதுக்கு மேலே ஆபத்து. சொல்ல மாட்டேன், கண்டிப்பாக இதுக்கப்புறம் நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். அப்புறம் அம்மாடி, நான் இது நாள் வரைக்கும் உன்னை தப்பாக நினச்சிட்டு இருந்தேன், என்னை மன்னிச்சிருமா, என்னை மன்னிச்சிரு. இல்லை விடுமா, நாமெல்லாம் ஒரே ஃபேமிலி இல்லை, எதுக்கு மன்னிப்பாலாம். என்னோட கவிதை இவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கா, நீ கையை பிடிக்க வந்துட்டேன். எது இந்த விஷயத்தில் ஷெனுக்கு தேங்க்யூ சொல்லணும். ரொம்ப நன்றி ஷென். பரவாயில்ல வீடு, இதில் என்ன இருக்குது, நம்மலாம் ஒரே ஃபேமிலி தானே அப்படின்னு சொல்லி அவரும் அதே டைலாக் சொல்ல, ஏதோ ஒரே ஃபேமிலியா, என்ன முறைக்கிறா அப்படின்னு சொல்லி நின்றுட்டுருப்பாரு. இந்த பக்கம் நம்மளோட மேயர், நான் உன்னால் இழந்தது கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது, என்கிட்ட இருந்த லீடர் பதவியை பிடுங்கின, என்னோட எக்ஸியோட ஐயே என் கூட சேர விடாமல் தடுத்த, இப்போ என்னமோ நல்லவ மாதிரி வந்து நடிக்கிற, உன் கூட பிறந்தன்றதுக்கே நான் வெக்கப்படுறேன், உன்னோட இன்டென்ஷன் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா நீ அப்படின்ற மாதிரியெல்லாம் கேட்பாரு. நான் எந்த தப்பான இன்டென்ஷனோட வரல, நான் எதுக்கடா உன்கிட்ட இருந்து பதவியை பிடுங்க போகிறேன், அதுவும் இல்லாமல் அந்த பொண்ணோட விஷயத்தில் நான் எந்த தப்புமே செய்யலையே, எந்த தப்பும் செய்யலையே, வேற இனத்தை சேர்ந்தவனி என் கூட சேர விடலை, 12 வருஷம் அவளோட உடம்பை நான் பொத்தி பாதுகாத்தேன் அந்த ஹோலி ஃப்ரூட்காக, அதை கூட கொடுக்க உனக்கு மனசு இல்லைல்ல, வளராத, அந்த ஹோலி ஃப்ரூட்டை உங்ககிட்ட கொடுக்க சொல்லி நான் தான் ஆர்டர் போட்டேன், அப்படி இருக்கும்போது நான் ஏன் தடுக்க போகிறேன். நீ சொல்கிறதெல்லாம் நம்புவேன்னு நினைக்கிறியா, அட்லீஸ்ட் போனமாவது அவள் என் கூட இருந்தா, அதை கூட விட்டு வைக்க முடியாத கொடுமைக்கார நீ, அவளை அழிச்சிட்டல, இந்த உலகத்தில் என் கூட இல்லாமல் பண்ணிட்டல. சித்தப்பா, என் அப்பா அப்படிப்பட்டவர் இல்லை, எதுக்கு அந்த மாதிரி செஞ்சுருக்க போகிறாரு, நான் அப்படி செஞ்சுருந்தா உன் முன்னாடி இன்னைக்கு வந்து நின்று இருக்க மாட்டேன். நின்றுட்டல, இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பவர் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவார். அப்போ நம்மளோட ஹீரோ, எங்கள் அப்பாவை அழிக்கிறதுனால அவங்கள கொண்டது யாருன்னு உங்களுக்கு தெரியாமலே போயிடும், அது கண்டுபிடிக்காம நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டுக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லி ஹீரோ சமாதானப்படுத்துவார். சரி விடுங்க, அவளோட மரணத்தை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், அதே தான் நானும் சொல்கிறேன் தம்பி, இதெல்லாம் விட்டுட்டு நீ மறுபடியும் நம்மளோட இனத்துக்கே வந்து சேர்ந்துடு, அதுதான் நல்லது, அங்கே உனக்கு எல்லாமே கிடைக்கும். எல்லாமே கிடைக்குமா, இதை விடவா, நான் உருவாக்கி வச்ச சாம்ராஜ்யம், இதில் நானே ராஜா, நானே மந்திரி, இப்போ சொல்கிறேன், உன்னோட இனம் எனக்கு பெருசாக என்ன கொடுத்துட்டு போகுது, நான் கொடுக்குறேன், ஆனால் அதுக்கு பதிலாக என்னோட ஆளை எவன் கொண்டானோ அவன் கையில் கொடுக்கல, உன் இனத்தையே நான் அழிச்சிருவேன். இதுக்கு மேலே ஒரு வார்த்தை வரம்பு மீறி பேசுனா நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன், உனக்கு ஆல்ரெடி ஒரு சான்ஸ் கொடுத்து பார்த்துட்டேன், நீ அதுக்கு தகுதி இல்லாதவன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கோவத்தை அந்த பூமியில், ஐ மீன் அந்த டைல்ஸில் காமிச்சிட்டு அவர் அங்கேருந்து போவார். அதை பார்த்து நம்மளோட ஹீரோவை நடுங்கி போயிடுவார். ஏன்னா ஹீரோக்கே அப்பா இல்லையா அவர், நம்மளோட ஹீரோக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. இந்த இடத்துல சொல்கிறேன், நம்ம ஹீரோவோட அப்பாவும் இவரும் அண்ணன் தம்பிங்க. வெளியில் வந்து பார்த்தா நம்ம வென் வருவார். வென், இங்கே 2 பேரும் என்ன பண்ணுறீங்க, எங்கள் அப்பா பார்க்குறதுக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஹோட்டலில் உட்கார வச்சு பேசிகிட்டு இருப்பாரு. அப்போ நம்ம ஹீரோட அப்பா, நான் உன்னோட அப்பனை பார்த்துட்டு தான்ப்பா வெளியில் வரேன் அப்படின்ற விஷயத்த சொல்வார். எங்கள் அப்பா கிட்ட வேறு எதுவும் பேசாதீங்க, அவர் ரொம்ப கோவக்காரரு, நீங்கள் இங்கேருந்து போயிடுங்க, அதான் உங்களுக்கு நல்லது. ஏன் நீ பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்க, ஒரு மாதிரினா சரி காட்டு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட வெண்ணை செக் பண்ணி பார்க்கும்போது வெண்ணுக்கு ஒரு டிசீஸ் இருக்கும், அதாவது அவருக்கு ஆல்ரெடி பாய்சன் வச்சுருப்பாங்க. என்னாச்சுப்பா, ஹார்ட்டுக்கு போகிற லைன் டெட் ஆகிட்டு வருதுப்பா, நீ என்ன ஜோக் பண்ணுறியா, நான் எதுக்கடா வீணா அவங்ககிட்ட ஜோக் பண்ண போகிறேன், உண்மையை தான் சொல்கிறேன், இந்த டிசீஸ் வெளியில் அவ்வளோவும் தெரியாது. சரிப்பா, இதுக்கப்புறம் நம்ம ஏன் இங்கே இருக்கணும், லேட் ஆகுது, நம்ம போகலாமா. சரி வேன், நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம், இதை பற்றி எங்கள் அப்பா கிட்ட எதுவும் சொல்லிடாதீங்க. சரி ஓகே, நான் சொல்ல மாட்டேன். எனக்கு டிசீஸ் இருக்கா, அந்த பையனுக்கு உண்மையாலுமே என்னப்பா ஆச்சு, இதுக்கு தீர்வு இல்லையா என்ன, தீர்வை கண்டு தான்ப்பா பிடிக்கணும், இந்த டிசீஸ் வெளியில் அவ்வளவும் தெரியாது, பத்தாதுக்கு அவனுக்கு யாரோ பாய்சன் வச்சுருக்காங்க. சரி விடு, நம்மளால் என்ன பண்ண முடியும், நம்ம கிளம்பலாம். இல்லைப்பா, நான் ஒரு 5 நாள் இங்கே இருந்து அவனை ட்ரீட் பண்ணிட்டு வந்துடுறேனே. சரி அப்படியா, சரி உன் இஷ்டம், ஆனால் ஒரு கண்டிஷன், திரும்பி வந்ததுக்கப்புறம் என்னோட பதவியும் ஈவுக்கு நீ கல்யாணம் படிக்கணும். அப்பா, நான் இன்னும் அதுக்கு ரெடி ஆகலை. என்னடா பேசிகிட்டு இருக்கு, எனக்கு வேறு ஆல்ரெடி வயசாச்சு, உன் சித்தப்பாக்காரன் நான் தான் அவன் பதவியை பிடிங்கிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான், நம்மளோட இடத்துக்கு வர ஆபத்தெல்லாம் உனக்கு தெரியுதுல்ல. சரிங்கப்பா, சீக்கிரம் வந்து சேரு அப்படின்னு சொல்லிடுவார். இந்த பக்கம் அந்த துறவியை இந்த பக்கம் தான் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி மாஷேரிக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. பாவம், இவருக்கு இந்த நிலைமையா, அவருக்கும் கழுத்தில் தான் அடிபட்டிருக்கும், எல்லாருக்கும் எப்படி ஒரே மாதிரி அடிபட்டிருக்க முடியும். அதை பற்றி விசாரிக்க சொன்னே, விசாரிச்சிங்களா. விசாரிச்சிட்டேன், பெருசாக சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை, ஆனால் ஒரு விஷயம் இருக்குது, கும்பில் நம்பர் 8 இருக்காரு. செத்து போனால் அவங்க வீட்டு கைடு கூட அந்த ரேங்க்கில் தானே இருக்காரு. ரேங்க்கா, அப்படின்னா அந்த சிட்டிலே யாரும் கும்பில் பெட்டர்னு சொல்லி ஒரு 10 பேர் லிஸ்ட்டில் ஒரு ஆளுங்க, அதில் இவரும் ஒருத்தர். அப்படின்னா இருங்க, டாப் 10 இருக்க பர்சனை தான் கொண்டுட்டு வரானுங்க, அப்படின்னா அவனை விட சிறந்தவங்க யாரும் இருக்கக்கூடாதுன்னு அந்த கொலையாளி நினைக்கிறான். அதே தான், அப்படின்னா அடுத்ததாக 7 தானே இருக்கணும். 7 யாருன்னு தெரியுமா, கரெக்டு, 7 வந்து அப்போ 7வது ரேங்கில் யார் இருக்கா, சீக்கிரம் சொல்லு. அது
என்ன என்ன அது உங்களோட அப்பா தான். சீக்கோயோ! என்னது என்னோட அப்பாவா? இதே இவ்வளோ லேட்டா சொல்ற? நீங்க பார்த்துக்கோங்க நான் போறேன். இரு நானும் வரேன். அவங்க வரதுக்குள்ளே ஃபைட் ஸ்டார்ட் ஆயிடும். அந்த நேரம் பார்த்து நம்மளோட ஷென் கரெக்ட்டா அந்த ஸ்பாட்டுக்கு வந்துருவாரு. துப்பாக்கியில சுட அந்த வில்லன் தப்பிச்சு ஓடி போயிடுவான். அப்போ அவங்களுக்கு ஒண்ணும் இல்லல்ல, வாங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு போய் பேச, சாரிம்மா இவன் உன் விஷயத்துல நெறைய வாட்டி தப்பு பண்ணியிருக்கான். மன்னிச்சிரு. பரவால்ல விடுங்க அங்கிள். நாங்க எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்கோம். இப்ப எதுக்குப்பா இதெல்லாம் பேசிக்கிட்டு? பாஸ்ட் இஸ் பாஸ்ட். என்னோட கிளினிக் தான் இப்ப எனக்கு முக்கியம் அங்கிள். அப்பா உங்கள பத்தி கேட்க வந்தா எதுக்கு என்ன பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க? அந்த கிரிமினல் என்ன தாக்க வந்தவன் யாருன்னு எனக்கு சரியா தெரியல. ஆனா அவன் கண்டிப்பா அந்த சொசைட்டி மெம்பரா தான் இருக்கணும். அவங்க எங்க ஆட்சிய பிடிக்க மறுபடியும் முயற்சி செய்றாங்க. அதனால தான் ரேங்க்ல 10ஆ இருக்க எங்கள அழிக்க பார்க்குறாங்க. நீங்க அந்த சொசைட்டி மெம்பர்ஸ் வேற யாராச்சும் இருக்காங்களான்னு செக் பண்ணுங்க. சரிங்க தம்பி, நான் பார்த்துக்கிறேன். சரிங்க அங்கிள். எனக்கு ஆல்ரெடி லேட் ஆகுது. உங்களோட உடம்ப நீங்க பார்த்துக்கோங்க. நான் கிளம்புறேன். ஷென் என்னடா பார்த்துட்டு இருக்க? கூட போய் விட்டுட்டு வா. ஆ ஆ. நீ ஒன்றும் என் கூட வர தேவையில்ல. நானே போய்க்கிறேன். நீ இருக்கிற வேலையை பாரு. நானும் வரேன். நான் தான் சொல்றேன்ல. நீ நிறைய விஷயம் கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கு. சரி வா போலாம். இவ்ளோ சொல்றான் ஒரே வாரத்துல போலான்றான். லூசு பையன் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே போவாங்க. இவங்கள நம்மளோட கொலையாளி வெளியில இருந்து வாட்ச் பண்ணிட்டு இருப்பான். ஒரு பக்கம் நம்மளோட ஹீரோ அவரோட கிளினிக் அதாவது அவர் தங்கியிருக்க ரூம் பக்கம் வரும்போது, இந்த ரூம்ல லைட் எரியுது. அப்படின்னா லின்ஷா எனக்காக தான் வெயிட் பண்றாளா அப்படின்னு சொல்லி ஆர்வமா போனா அந்த இடத்துல இருந்தது ஆயோ. அவ தலகாணி கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்கிறத பார்த்த உடனே ஆயோன்னு இவர் கூப்பிடுவாரு. டக்குன்னு பாஞ்சு வந்து நம்ம ஹீரோவை ஹக் பண்ணிப்பாங்க. நீ வந்துட்டியா? நீ திரும்பி வந்துட்டியா? அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருப்பாங்க. என்னடா இது புதுசா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஷாக் ஆவாரு. அதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்